ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், மாமரம், தென்னை மரம், இன்னும் பல வகையான மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு 8 ஏக்கர் அருமையான விவசாய பூமி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வடக்கு விளையம் வழியாக நடுப்பூணி போகிற மெயின் ரோட்டில் பொறிவி விளையம் அப்படின்ற ஊர்லேருந்து வடக்கு சைடு ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த பூமிக்கு வரக்கு இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வர மெயின் ரோட்டில் கோவில்பாளையம் அப்படின்ற ஊர்லேருந்து மேற்கு சைடு சூளக்கல் வழியாக வந்தாலுமே இந்த பூமிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 ஏக்கராவில் ஒரு 5 ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா கொய்யா மரங்கள் வச்சுருக்காங்க. இந்த கொய்யா மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து கொய்யா. இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுக்கும் உங்களுக்கு காய் காய்க்கும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு காய் காய்ச்சிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் உங்களுக்கு காய் காய்ச்சி தான் இருக்குது. இப்போ கொய்யா எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300லேருந்து 350 தென்னம்பிள்ளைகள் வச்சுருக்கிறாங்க. தென்னம்பிள்ளைகள் வயசு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 வயசு ஆகிடுச்சு. இந்த பூமிக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்வெல் இருக்குது, 7 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி குளம் மாதிரியும் இருக்குது. அதனால் தண்ணிக்கு இந்த ஏரியாவுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செர்ரி மரங்கள் இருக்குது. உங்களுக்கு பெலா மரம் ஒரு 20-25 பெலா மரங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய் வைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மாமரங்கள் வச்சுருக்காங்க. ஒரு 1லேருந்து 2 ஏக்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாமரங்கள் வச்சுருக்கு. எல்லாமே உங்களுக்கு காப்புக்கு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. மாமரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இலந்த மரம், நெல்லிக்காய் மரம் இப்படின்னு பல வகையான மரங்கள் இதில் வச்சுருக்கிறாங்க. தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அதில் பார்த்தீங்கன்னா பல வகையான பறவைகள், உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு வெளிநாட்டு பறவைகள் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்போம் பாருங்கள். மேலும் இந்த தோட்டத்தோட ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டியிருப்பேன். எல்லாமே இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டியிருப்பேன் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.